ஏப்ரல் 13ஆம் தேதி தமிழ்நாட்டிற்கு சட்டமன்ற தேர்தலை நடத்த இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் திட்டமிட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. பிப்ரவரி கடைசி வாரம் அல்லது மார்ச் முதல் வாரத்தில் தேர்தல் அறிவிப்பு வெளியாகலாம் என்றும் கூறப்படுகிறது. சட்டமன்ற தேர்தலில் திமுக 170க்கும் அதிகமான தொகுதிகளில் நேரடியாக போட்டியிட திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த முறை 173 இடங்களில் போட்டியிட்ட நிலையில் தற்போது கூடுதல் தொகுதிகளில் போட்டியிட முடிவு செய்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. ஏப்ரலில் தேர்தல் நடந்தாலும் முதல் கட்டத்திலேயே தமிழகத்திற்கு தேர்தல் நடத்த வாய்ப்புள்ளதால் நிர்வாகிகள் தயாராக இருக்க பாஜக தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் BL சந்தோஷ் அறிவுறுத்தியுள்ளார். தேர்தலுக்கு இன்னும் 65 நாட்களே உள்ளது. பாஜக அதிக தொகுதிகளில் போட்டியிட உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். தேமுதிகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். கூட்டணி குறித்து தேசிய தலைமை உரிய நேரத்தில் அறிவிக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். தேமுதிக சார்பில் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு வாங்க நிர்வாகிகள் ஆர்வம் காட்டாததால் சென்னை கோயம்பேட்டில் உள்ள தலைமை அலுவலகம் வெறிச்சோடி காணப்படுகிறது. கடந்த 6ஆம் தேதி விருப்ப மனு விநியோகம் தொடங்கிய நிலையில் 4வது நாளான இன்று யாரும் விருப்ப மனு வாங்க ஆர்வம் காட்டவில்லை. ஆவணங்களின்படி அன்புமணிதான் பாமகவின் தலைவர். டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. தாவேக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் காணொலி வாயிலாக நாளை நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தலில் போட்டியிட விருப்ப மனுக்கள் பெறப்பட்டு வரும் நிலையில் ஆலோசனை கூட்டத்தில் நிர்வாகிகளிடம் விஜய் பேச உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சேலத்தில் வரும் 13ஆம் தேதி தாவேக தலைவர் விஜய் கலந்து கொள்ளும் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்திற்கான முன்னேற்பாடு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. தாவேக தொண்டர்களில் 420 பேர் தேர்வு செய்யப்பட்டு என்னென்ன பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் எவ்வாறு செயல்பட வேண்டும் உள்ளிட்ட பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகின்றன. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.